மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க இருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் மிக ஆரவாரத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆப்பனூர் அப்படின்ற இடத்துல தமிழக தொல்லியல் களத்திற்கு ஒரு புதிய வரவாக ஒரு பழந்தமிழ் எழுத்து பொறிப்புடன் கூடிய நடுகல் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல். அது தொல்லியல் வட்டாரத்திற்கு ஒரு மென்மேலும் தமிழனுடைய தொன்மைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் அது பார்க்கப்படுது. அந்த தமிழி எழுத்து பொறித்த நடுகல் கல்வெட்டினுடைய தொன்மை என்ன, இது மாதிரியான பழந்தமிழ் எழுத்து பொறித்த நடுகல் கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது, இது போன்ற பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு முதுபெரும் கல்வெட்டு ஆய்வறிஞரும் நடுகல் கல்வெட்டுக்களுடைய நாயகன் என்றே சொல்லலாம், நடுகல் கல்வெட்டுகள் குறித்த ஏராளமான ஆய்வுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய முதுபெரும் தொல்லியல் ஆய்வறிஞர் முனைவர் பூங்குன்றன் ஐயா நம்முடைய இந்த ஆப்பனூர் கல்வெட்டினை பற்றி, அதாவது 2000 ஆண்டுகளாக ஒரு தொடர்ந்து அதே பெயரிலேயே ஆப்பனூர் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த ஊரினுடைய சிறப்பை பற்றியும் அங்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்து பொறித்த நடுகலினுடைய தொன்மை குறித்து நம்முடைய பேச இருக்காரு. வாங்க ஐயா கிட்ட இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மண்மரபு நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற நிறுவனத்தை பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அப்பனூர் என்ற ஊரில் கிடைத்த நடுகள் குறிப்பிடத்தக்க சிறப்புகளை பெற்றுள்ள நடுகள். கண்டுபிடித்தவருக்கும் கண்டுபிடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லித்துக் கொள்கிறேன். சிறிய கல்வெட்டாக இருந்தாலும் பல செய்திகளை அது நமக்கு தருகின்றது. அப்பனூர் என்பது இன்று வரையில் உள்ள நின்று இருக்கின்ற ஒரு பெயர். ஒரு சில ஊர்கள் அது மாதிரி சங்க காலத்திலிருந்து நிலைத்திருப்பதை பார்க்கின்றோம். அப்பனூர் நெடிய போட்டிருக்காங்க. அது ஒரு உயிர்மை எழுத்தை எழுதும்போது பக்கத்தில் உயிர் எழுத்தை போடுவது ஒரு மரபு. அது பல கல்வெட்டுகளில் பழைய காலத்தில் வருது. அந்த அடிப்படையில் இந்த சேர்ந்திருக்கு. கீழ் வரியில் 2வது வரியில் யா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிகிறது. அதனால் எரிய என்று எடுத்துக்கொள்ளலாம். மாண்டு விழுந்த அந்த அந்த ஊரை தாக்க அந்த ஊரை சேர்ந்த இந்த வீரன் மாண்டு விழுந்தான். பொதுவாக நடுகற்களில் வடக்கே இருக்கின்ற நடுகற்களில் பட்டான் என்று தான் வரும். ஆனால் இந்த கல்வெட்டிலே மாண்ட என்ற ஒரு சொல் நமக்கு கிடைக்கிறது. ஒரு சங்ககால சொல்லாக சங்க இலக்கியத்தில் பயன்படுத்துகின்ற சொல்லாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த சொல் ஒரு முக்கியமான சொல்லாக கருதப்படுகிறது. அத்தியன் விழுந்த என்பது இறந்து போன, கீழே விழுந்துட்டான், சரி போடுறது. அத்தியன் கீரன் என்பது ஏற்கனவே பல புலவர்கள் பெயர்லேயும் வருது, மன்னர் பேரும் வராங்க. கீரன்ற பேர் சங்க காலத்து பெயர். அந்த அடிப்படையில் இந்த நடுகல் சங்க காலத்தை சேர்ந்தது. அத்தியன் என்பது அத்தி என்ற குலத்தைச் சேர்ந்த ஒரு தலைவன். அவனுடைய மகனாக இருக்கலாம், அவனுடைய வீரனாகவும் இருக்கலாம். அவன் கீரன் என்று அழைக்கப்பட்டான். இந்த பெயர் சங்க இலக்கிய புலவர்களுக்கும் உண்டு, மன்னர்களுக்கும் உண்டு என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆக சங்க காலத்தைச் சேர்ந்த பல செய்திகளை உள்ளடக்கிய இந்த நடுகல் கல்வெட்டு வரலாற்றிற்கும் சமூக வரலாற்றுக்கும் சிறந்த செய்திகளை கொடுக்கின்ற கல்வெட்டு. காரணம், ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமுள்ள பல பாண்டி நாட்டு பகுதிகள் கால்நடை வளர்ப்பில் சிறப்புற்றிருந்த பகுதிகள். அந்த பகுதியிலே இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்திருந்தால் பெரும்பாலும் கால்நடைக்காக அந்த சண்டை நடந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அது கால்நடை வளர்ப்பு சமூகத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த சான்றாக இது இருப்பதை நான் பார்க்கின்றோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுதான் முதல் தமிழ் கல்வெட்டாக எடுத்துக்கொள்கிறார். இதுவரையில் சிவகங்கையில் கிடைச்சிருக்கு, இங்கே கிடையாது. இதுதான் முதலாக காலத்தால் முற்பட்ட ஒரு கல்வெட்டு ராமநாதபுரத்திலே கிடைக்கின்றது. அதுவும் மக்கள் உருவாக்கிய கல்வெட்டு, ராஜா உருவாக்கிய கல்வெட்டு அல்ல. அதனால் அந்த வகையே இது சிறந்த கல்வெட்டாக கருதுவோம். பெரும்பாலும் நடிகர்கள் மாடுபிடி சண்டையில் இருந்தவர்களுக்கு தான் எடுக்கிற வழக்கம். சில நேரங்களில் மாடை பிடிப்பதற்கு ஊரை தாக்குவார்கள்.
அதிலேயே இறந்து போகிறவர்களும் உண்டு. ஆனால் மாடுபிடி வராது. எரியும் போதே, அதாவது தாக்கும் போதே இறந்து போயிட்டு அந்த செய்தி தான் இந்த கருத்து நமக்கு தெரிவிக்கின்றது. ஆனால் இது மாடுபிடி சண்டையாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பகுதி அப்படிப்பட்ட பகுதி. அந்த காலத்திலிருந்து இக்காலம் வரை அதுக்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது. பெயர்கள், ஊர் பெயர்கள்லாம் அதோடு சம்பந்தப்பட்ட பெயர்களாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் மாடுபிடி சண்டையில் இருந்தவர்களுக்கு நடப்பட்ட நடுகர்கள் தேனி மாவட்டத்தில் நடத்துகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்லவர் காலத்துலேருந்து கிடைக்குது, அதுக்கு முன்னே கிடையாது. தேனி மாவட்டத்தில் சங்க காலத்திலே கிடைக்குது. கூடலூர் ஆகோல் என்று அது வந்து தொல்காப்பிய சொல். ஆகோல் என்ற சொல் அது அப்படியே நடுகளிலேயே பயன்படுத்தியிருப்பாங்க. அதுதான் முக்கியமான செய்தி. அதன் இலக்கியத்துக்கும் நடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதற்கு அந்த தேனி மாவட்ட நடுகை சேர்ந்தது வந்து இந்த நடுகள் வந்து அந்த மாதிரியான ஒரு சண்டையில் இறந்து போனவர்களை இடிப்பதாக கொண்டாடணும். நடுகள் மரபு உலகம் முறை இருக்குது, இங்கே மட்டும் கிடையாது. இந்தியாவிலையும் பல ராஜஸ்தான் போன்ற இடங்களில் நிறைய இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பேர் கோவர்தன் என்பது பெயர். அந்த கோவர்தன்னா எப்படி கிருஷ்ணன் வந்து கோவர்தன் மலையை தூக்கி ஆணிரை காத்தனோ அது மாதிரி காத்தான் என்ற பொருளில் அந்த நடுகளுக்கே பேர் கோவர்தன் என்று பெயர். அது வந்து ராஜஸ்தான் போன்ற குஜராத் போன்ற இடங்களில் நிறைய நடுகர்கள் இருப்பதை பார்க்கணும். காரணம் ஆணிரை காத்தான் என்ற பொருளில் அது கூறப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம், கர்நாடகாவில் 1200 நடுகர்கள் கிடைத்துள்ளன. ஆந்திராவில் ஏறத்தர ஒரு 500-600 நடுகள் கிடைத்தது பார்க்கின்றோம். ஆக உலகம் முழுவதும் எங்கே போனாலும் இந்த நடுகள் சம்பந்தமான செய்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்குது. எகிப்திலும் சரி, மெசபட்டோமியாவிலும் சரி, ஈரான்லையும் சரி, பல இடங்களில் இந்த மாதிரியான தூண், பெரும்பாலும் தூண் தான் நடுகளாக கருதப்படுகிற ஒரு போக்கு இருந்தது. அசோகத்தின் கூட நினைவு சின்னமாக இருக்கலாம், வீரனுக்கு நடப்பட்ட நடுகளாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். காரணம் 2 தூண்கள் எழுத்து இல்லாமல் இருக்கின்றன. அது ஏற்கனவே நடப்பட்டு விட்டன. அசோகர் அங்கே எழுதுனாங்க, வழிபட வர்றவங்க பார்ப்பாங்கிறதுக்காக அங்கே எழுதி வைக்கிறாங்க. ஆக தூண் வழிபாடு ஒரு வகையில் நடிகள் வழிபாடோடு தொடர்புடைய வழிபாடு தான். இது இந்த நடுகளுடைய எதுக்காக நடுகள் வைக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ? அதாவது நடுகள் வைப்பது தன்னுடைய குலத்தை விருத்தி அடை செய்யும், அதாவது வளமடை செய்யும் என்ற நம்பிக்கை தான் இதை செய்யும். அந்த நடுகள் வைத்தால்தான் தன்னுடைய குலம் விருத்தி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை உலகம் வர. அது வைத்தாதான், இல்லைன்னா வைக்கலாம் நமக்கு கேடு வரும் என்ற நம்பிக்கை. வைப்பதற்கு பங்காளி மட்டும்தான் உரிமை உண்டு, மாமத்தமாக உரிமை கிடையாது. ரத்த உறவு உள்ளவங்க அந்த மாதிரி. இந்த நடுகள் இந்த பொதுவாக இந்த ஊர் மக்கள் மட்டும் தான் வச்சுக்கிறாங்களா, இல்லை ராஜாக்கள் வச்சுக்கிறாங்களா? இல்லை, ராஜா வச்சது ரொம்ப கம்மி. அந்த குலத்தை சேர்ந்தவர்கள், குடியை சேர்ந்தவர்கள் தான் வைப்பாங்க முதல். அதெல்லாம் இல்லை, ஊரார் வைத்தது என்பது கூட ஒரு குடியை சேர்ந்தவங்க தான். அந்த ஊரில் ஒரு குடி தானே இருக்கும். அதனால் ஊரார் என்பது ஒரு குடியை தான் பிடிப்பாங்க. அப்பா, தம்பி, அண்ணன், சித்தப்பா இவங்களாம் எடுக்கலாம். ஆனால் மாமச்சான் மாமச்சான் எடுக்கக்கூடாது, அனுமதி மாட்டாங்க. அனுமதி தான் இவங்களுக்கு. ஆனால் சங்க இலக்கியத்தில் அதிகமானுக்கு நடுகள் இருந்ததாகவும் கோப்பெருஞ்சோழனுக்கு நடுகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. 2 பேருக்கு அரசர்கள் மற்ற யாருக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலில் எது பழமையான தகவல்னு நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ கிடைச்சது முதல் நூற்றாண்டு கிமு. தேனியில் கிடைச்சது கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு அதான் ஏர்லியஸ்ட்டு. ஒரு சிலர் 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அது என்ன தகவல் இருந்தது அந்த கல்வெட்டில்? அதுலேயே மாடுபிடி சண்டை. அதாவது கூடலூர் ஆகோல் பேரதியன் அந்தவன் கல் அப்படின்னு வருது. ஆகோல் வருது. அதனால் அது வந்து முக்கியமான, அதுவும் மாடுபிடி சண்டை. இதுவும் மாடுபிடி சண்டை இருக்க வேணும். சான்றுகள் இதில் உள்ளே வரணும்னாலும் மாடுபிடி சண்டையை இருக்க வாய்ப்பு. இந்த பொதுவாக எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கல்லில் எழுதுதல் யாராக இருக்கும்? பெரும்பாலும் வந்து அந்த குடித்தலைவர். இப்போ நீங்கள் தேனி மாவட்டத்தாலும் சரி, இப்போ கிடைச்ச இந்த நடுகளும் சரி, குடித்தலைவர்களுக்கு எழுத்தறிவு பெரும்பாலும் தெரிஞ்ச இதுதான். அது இல்லாமல் இந்த எழுத்தை எழுதுவதற்கென்றே சில ஆட்கள் நியமித்து வச்சுருந்தாங்க. அவங்க தான் முதல்ல எழுதிடுவாங்க, அப்புறம் தான் கல்லில் கொத்துவாங்க. அப்புறம் எழுதின பிறகு
அந்த மாதிரி கடைசியில் அந்த மாதிரி எழுதிட்டு குத்து வச்சா தான் நமக்கு நன்மை, நன்மை இல்லைன்னா தீமை அப்படின்ற நம்பிக்கை. நம்பிக்கை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த நடுகளில் எது ரொம்ப சிறந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்ததில்ல? நான் பார்த்ததுன்னு சொல்லணும்னா காலத்தால் முற்பட்டது தேனி மாவட்ட நடுகள். பல்லவர் கால நடுகளில் நாய்க்கும் சேர்த்து நடுகள் வச்சுருக்கான். அது ஒரு நல்ல ஒரு நடுகள், மனதை கவர்ந்து நடுகள். என்ன 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 போட்டிருந்த நாய்க்கு? அதாவது அவன் இறந்து போகிறான். கோவில், அதாவது ஐந்திரபர்மக்கு ஆண்டு 34வது வானவரைசர் மருமக்கள் பொற்றொக்கையார் இளமகன் கருந்தெய்வ கத்தி தன் எருமை புறத்தே வாடிப்பட்டான். வாடிப்பட்டன்னா சண்டை போட்டு ஆடிப்பட்டான் அர்த்தம். அப்படியான அந்த இறந்த பிறகு இந்த கோவிவன் என்னும் இன்னாய் இரு கல்லரை கடித்து காத்திருந்தவன். அது பிணமாக இருக்கிறான். இவனுங்க அடிச்சுட்டு நிற்கிறானுங்க. அந்த ஆட்களை துரத்தி கடிக்கும். இதுவும் 2 பேரும் கொண்டு இருக்கணும். அதை உறுதியாக சொல்ல முடியாது. கடித்துன்னு இந்த அவங்களை கடித்து காத்திருந்தவாறு குணத்தை காத்துட்டு அதுக்காக அந்த நாய்க்கும் சேர்த்து. அது ரொம்ப சிறந்த கல்வெட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. பொதுவாக நடுகள்லாம் எந்த கல்லில் வடிக்கிறாங்க? ஏதாவது ஸ்பெஷல் கல் இருக்கா? இந்த கல் ஒரு விதமாக குவார்ட்ஸ் கல்லில் வடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பொதுவாக நல்ல உறுதியான கருங்கல்ல தான் வடிக்கும். கருங்கல்ல அதாவது காலத்தில் அழியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டு தாங்கி நிற்கணுன்றதுக்காக ஸ்பெஷல் கல் கருங்கல். பட் ஆனால் இப்போ இந்த கிராமத்தில் கிடச்ச கல் வந்து அந்த கல் கிடையாது. அது குவார்ட்ஸ்ன்றாங்க. ஆமாம், பளிங்கு கற்கள்னு சொல்கிறாரு அவர். அப்போ அதையும் வடிக்கலாமா இல்லை அதுக்கு முந்தையதாக இருக்குமா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. இதான் முதல் தடவை கிடைக்கும். இதான் முதல்ல இந்த மாதிரி கல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, வடிக்கத்தான் தானே அடிச்சிருக்கேன். அது ஒன்றும் தடை கிடையாது. நீண்ட நாளைக்கு இருக்குதான் அதிசயம். பொதுவாக இந்த கோட்டெல்லாம் செதுக்கு சாதாரணமாக அடித்தாவே செதுங்க. அதில் தான் மணிகள்லாம் செய்கிறாங்க. அது இவ்வளோ நாள் நிற்கிறதே பெரிய இல்லை. பொதுவாக எனக்கு என்ன சந்தேகம்னா, நடுகளுக்கும் இந்த செப்பேடுக்கும் பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம்னு பார்க்குறேன். செப்பேடுகளை பொதுவாக வந்து இவங்களுடைய இந்த சொத்துக்களை பற்றியும் வரையறை பற்றியும் நிலங்களை அபகரிப்பு பற்றியும் போட்டு பார்க்குறோம். நடுகளில் மெயினாக இந்த மாதிரி சண்டைகள் கோழிக்கு நாய்க்கு இந்த மாதிரி இருக்குது. என்ன ஏன் வேறுபாடு இந்த மாதிரி இருக்குது? அதாவது அந்த மக்கள் வந்து அந்த நிலையில் இருக்குது, பண்பாட்டு நிலையில் இருக்குது. கோழிக்கு நடுகள் வச்சுருக்கான். நாய்க்கு மட்டும் இல்லை, கோழிக்கு தனி நடுகளே 2 நடுகள் கிடைச்சிருக்கு. ஏன்னா சண்டை போட்டு இறந்து போச்சு கோழி சண்டைகள். அதுக்காக அந்த மாதிரி மிருகங்களுக்கும் நடுகள் வைக்கிற பழக்கம் இருக்குது. நம்மக்கிட்ட இதெல்லாம் கிடைக்கல. கர்நாடகாவில் இருக்குது. விலங்குகளுக்கு விருதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி அங்கே இருக்குது. இங்கே இதுவரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. காரணம் அவங்க வந்து சொத்து சம்மந்தமான விஷயத்தை எழுதுறதால அப்படி எழுதுகிறாங்க. இது வந்து தன்னுடைய குலத்துக்காக தன்னுடைய மந்தைக்காக உயிர் விட்டுறான். சாவு எதிரிலே இருக்குது. எதிரி வரான், அம்போட வரான், அடிக்க முடிஞ்சது தெரியும். இருந்தாலும் அதை மீறியும் சண்டைக்கு போகிறான் பொழுது அதை பாராட்டியதும் அதுக்காக இருக்குது. அண்மையில் கண்டறியப்பட்ட இந்த ஆப்பனூர் தமிழ் எழுத்து பொறித்த அந்த தொன்மை வாய்ந்த நடுகள் கல்வெட்டு குறித்து பல அரிய தகவல்களை வந்து நம்முடைய வந்து பூங்குன்றனார் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய வாசகம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அவரோட கருத்தையும் கூட நம்முடைய வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதாவது அந்த கல்வெட்டை இப்போ படுத்தெறியப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பனூர் ஏரி மாண்டு விழுந்த அத்தியன் கீரன் கல் அப்படின்னு அந்த சொல் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குறிப்பில் வந்து அந்த ஏரி அப்படின்றத வந்து எரிய அந்த வந்து ஏகாரமாக இல்லாமல் ஏகரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஐயா வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அரிய கல்வெட்டு செய்திகளோடும் தொல்லியல் சிறப்பு வாய்ந்த இடங்களோடும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜீவா. மண்மரபோடு தொடர்ந்து பயணிங்க. உங்களுக்கு இது மாதிரியான நிறைய அரிய தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கோம். நன்றி.